இந்த பொண்ணு ஒரு நாள் திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாரோட தலைக்கு மேலேயும் ஒரு நம்பர் தெரியுது. இது என்ன நம்பர்னா, இந்த பொண்ணை வந்து எல்லாருக்கும் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த மீட்டர் வந்து மேலே காட்டுது. இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தலைக்கு மேலே 9ன்னு காட்டும். மேக்ஸிமமே 10 தான் போல இருக்கு. அதனால இவருக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் சந்தோஷமா தான் இருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு கம்பெனி வச்சிருப்பா. அந்த கம்பெனியோட காம்படிட்டர் வந்து அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அவரோட தலைமையில 19 காட்டுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் எப்பவுமே நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டே தான் இருப்பாரு. இவரோட தலைமையில 90 காட்டுது, நம்ம பாய் ஃப்ரெண்ட் மேலே 9ன்னு காட்டுது. என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டே தான் இருப்பா. அதனால இப்போ இந்த பொண்ணு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ண, அவர் எங்கெல்லாம் போறாரு என்னெல்லாம் பண்றாருன்னு பாரு அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கும் இப்போ இவருக்கு வந்து வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும். 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணுக்கு கார் ஆக்சிடென்ட்டே பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தான் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரே கிடைச்சிருக்கும். இப்போ அந்த காம்படிட்டர் இருப்பார்ல, அவர் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. உன்னாலலாம் என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ட்டு வாய் தான் வந்து சும்மா அவளை எதிர்த்து பேசுது. ஆனா மனசுக்குள்ள இந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்றாரு. அதனால நம்ம காமிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன்ட்டு உண்மையை சொல்லிடுவா.